சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்று உன் சாயப்பா ஒரு ரகசிய செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். நீ மட்டும் தனிமையில் கேட்க வேண்டும். ஏனென்றால் உனக்கு நடந்த இந்த விஷயம் போல வேறு யாருக்கும் இதுவரையில் நடந்ததில்லை. அதனால்தான் இந்த சாயப்பா இன்று உன்னிடத்தில் எதையும் மறைக்காமல் சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த நேரம் இந்த விஷயத்தை நீ கவனமாக கேட்க வேண்டும். யாருக்கும் நடக்காத ஒரு விஷயம் உனக்கு நடக்கிறது என்றால், அது என்னவாக இருந்தாலும் அதை நீ தனிமையில் கேட்பதுதான் நல்லது. சுற்றி இருப்பவர்களுடைய பார்வை எப்படி இருக்கும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது. யார் யார் என்னென்ன நோக்கத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நம்மால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை உனக்கு நடந்தது நல்ல விஷயமாக இருந்தால் பொறாமைப்படுவார்கள். உனக்கு நடந்தது கெட்ட விஷயமாக இருந்தால் சந்தோஷப்படுவார்கள். யாருடைய சந்தோஷத்திற்கும் நீ இப்பொழுது ஆளாக வேண்டாம். யாருடைய பொறாமைக்கும் நீ இப்பொழுது ஆளாக வேண்டாம். அதனால் அப்படி என்ன நடந்தது உன் வாழ்க்கையில் என்பதை நீ தனிமையில் கேட்டு தெரிந்து கொள்வதுதான் உனக்கு நல்லது. எந்த நாளும் இந்த அப்பா உன்னோடு நின்று உனக்கு சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்த வேண்டும். எதுவாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளும் மனநிலை என் குழந்தைக்கு இருக்கிறது என்றால் அது போதுமல்லவா? இனி எப்படியும் என் குழந்தை நீ பிழைத்துக் கொள்வாய். எப்படியும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ காப்பாற்றிக் கொள்வாய். உடனிருக்கும் இந்த தெய்வம் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உன்னிடம் எடுத்துச் சொல்ல வரும்பொழுது இதையெல்லாமும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் என்ன நடக்கிறது என்பதில் நீ முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எது நடந்தாலும் நான் இருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் உனக்கு நான் கை கொடுக்கின்றேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கும்பொழுது உனக்கான விஷயங்கள் அத்தனையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொள். உனக்காகவே என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் எந்த நேரம் நான் உனக்காக செய்யும் விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதுமே உனக்காக ஒன்றை செய்ய முன் வரும்போது நிச்சயமாக அது ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய சந்தோஷத்தை முன்னிறுத்தும். ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உனக்கான நல்லதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும். எப்பொழுதும் உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லும். ஆனால் சில விஷயங்கள் யாருக்கும் நடக்காதது போல உனக்கு அதிகப்படியான அளவில் இந்த வாழ்க்கை நடந்திருக்கிறது. யாருக்குமே நடக்காத அளவில் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல மாற்றங்களை கொடுத்திருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் உணர வேண்டும். ஏது நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகளை முழுக்க முழுக்க நாம் என்னவென்று உணர வேண்டும் என்பதை மறந்து விடாதே. இந்த நேரம் இத்தனை காலம் நான் உனக்காக என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உனக்கான ஒவ்வொன்றையும் நீ கவனமாக உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பா சொல்லும் எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக நீ என்னவென்று கவனிக்க வேண்டும். இந்த அப்பா உன்னிடத்தில் பேச நினைக்கின்ற எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதனை முழுக்க முழுக்க நீ உன் வாழ்க்கையாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணத்தோடு உனக்கு நடந்த சில விஷயங்கள் இதுவரையிலும் வேறு யாருக்கும் நடந்ததில்லை. யாரும் இதை பற்றி எல்லாம் பேசிவிடவும் வாய்ப்புகளும் இல்லை. எத்தனையோ முறை உன்னோடு இருந்த இந்த அப்பா இந்த விஷயங்களை எல்லாம் கவனித்து பார்த்த பொழுது நிச்சயமாக உனக்கு ஏதோ ஒன்று உன்னோடு இருந்து உனக்கு கை கொடுப்பதை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இதைவிட அதிகப்படியான சூழ்நிலையில் இருந்தவர்களுக்கு கூட எந்த வகையிலும் காயங்கள் இருந்ததில்லை. எந்த வகையிலும் கஷ்டங்கள் இருந்ததில்லை. ஆனால் ஒரு சிறிய சிறிய விஷயத்திற்கு கூட நீ அதிகப்படியான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். நீ அதிகப்படியான வேதனைகளை தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்றால் இதை நாம் என்னவென்று கவனிக்கத்தான் வேண்டும். உனக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கின்றது. வாழ்க்கையில் கஷ்டங்கள் உனக்கு அதிகமாக இருக்கின்றது. அப்படியானால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒன்று உனக்காக ஒன்றை நடத்த தயாராக வருகிறது என்று தானே அர்த்தம். இதை எதனால் அப்பா சொல்கிறேன் புரிகிறதா? யாருக்கு வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக இருக்கின்றதோ அவர்களின் மீதுதான் தெய்வத்தின் பார்வை பட்டிருக்கிறது என்று அர்த்தம். அவர்களுக்குத்தான் தெய்வம் பல விஷயங்களை நடத்த நினைக்கிறது என்று அர்த்தம். அப்படியானால் இதனை கட்டாயமாக நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை உனக்கான வெற்றியை கொடுக்க தெய்வம் முடிவெடுத்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உனக்கு நீ விரும்பியதை தருவதற்கு முடிவெடுத்து விட்டது என்று அர்த்தம். அப்படியானால் அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நீயும் அதற்கு தெளிவாக உன்னுடைய மனநிலையை கொண்டு வந்து சேர்த்திட வேண்டும். எங்கும் எதிலும் ஒரு நொடி பொழுதும் நீ பின்வாங்கிவிடக்கூடாது. என் அன்பு குழந்தையே, சோதனைகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருந்தாயே தவிர அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள நீ தயங்கியது கிடையாது.
இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து ஓட ஒருபொழுதும் என் குழந்தை நினைத்தது கிடையாது. அதற்கு எல்லாம் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நீ வணங்குகின்ற தெய்வங்கள். உனக்கு துணை இருக்கிறது என்று நீ நம்பிய உன்னுடைய அந்த நம்பிக்கையின் பலம்தான் அத்தனைக்கும் காரணம். உன்னுடைய பலமே இதுதான். நீ தெய்வத்தின் மீது மட்டும் தான் நம்பிக்கை வைக்கின்றாய். தெய்வத்தை மீதும் உன் மீதும் நீ நம்பிக்கை வைத்து இந்த மனிதர்களை நீ நம்பாமல் யாரிடத்திலும் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் தன்னால் எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு நீ எதையும் செய்ய துணியும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி எல்லாம் நல்லதாகவே சரியாகவே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்று நீ முழுக்க முழுக்க தெளிவாக உணரும் இந்த காலம் இனி உனக்கான தேவைகளை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு நல்ல மாற்றங்களை தந்து உன்னை வாழ வைக்கட்டும். நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கான அற்புதமான தருணங்கள் கொடுத்து உன்னை பேரதிசயப்படுத்தட்டும். நம்பிக்கை கொண்டு எப்பொழுதும் உனக்கு நல்ல மாற்றங்களை நடத்தும் இந்த அப்பாவின் அன்பு உனக்கு பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை இத்தனை சூட்சமமாக உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். யாருக்கும் நடக்காத ஒரு விஷயம் உனக்கு இந்த வாழ்க்கை நடக்கிறது என்று நான் சொன்ன பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உன்னை சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்று, ஏதோ ஒன்று உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்னவாகிறது, ஏதுவாகிறது, எதுவாக முடிகிறது என்பதை புரிந்து கொண்டு நீ நிச்சயமாக தெளிவாக எதையும் தெரிந்து கொள்ளலாம். காலம் உனக்கு நல்லதொரு பதிலை தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் நீ என்ன வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது உனக்கே உனக்கானதாக மாறப்போகிறது என்பதை மறந்து விடாதே. உனக்கான தேவைகளை எல்லாம் நீ எவ்வளவுதான் வேண்டாம் என்று நினைத்தாலும் நான் உடத்தில் இதை எல்லாமும் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்க துணிகிறேன் என்பதை மறக்காதே. யாரிடத்திலும் எதையும் எண்ணி என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளக்கூடாது. சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசினாலும் அதை நினைத்து கலங்கக்கூடாது. ஏனென்றால் மற்றவர்களுக்கெல்லாம் நடக்காத ஒரு விஷயம், யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் தெய்வத்தின் துணை. அது உனக்கு முழுக்க முழுக்க நிறைவாக இருக்கிறது. இதனை எந்த காரணத்தை கொண்டும் என் குழந்தையை நீ விட்டுவிடாதே. எந்த சூழ்நிலையும் இதை நீ தவிர்த்து விடக்கூடாது. உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றிலும் நான் இருப்பதை நீ உணர வேண்டும். இந்த வாழ்க்கை நீ யோசிக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நடப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் அருளோடு இன்னல்களையும் துன்பங்களையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை நீ அடைந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே. நீ யோசித்ததை விட உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. இனி எந்த நாளும் இந்த அப்பாவின் அன்பு உனக்கு நிறைவான பல சந்தோஷங்களை எடுத்துச் சொல்கிறது என்றால் உனக்கு நடக்கும் அத்தனை நன்மைகளிலும் தெய்வம் துணை இருக்கிறது என்று தானே அர்த்தம். உனக்கு பிரச்சனைகளை வந்தாலும் அதை தெய்வம் கை கொடுத்து உனக்கு உதவுகிறது என்று தானே அர்த்தம். இதனை நீ உணர்ந்துவிட்டால் போதும். உன்னை சுற்றி இருக்கும் பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு பல நல்ல முடிவுகளை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான தீர்வுகளை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதிர்ஷ்டத்தை உணர வேண்டிய காலம் இது. எங்களை கடந்து வர வேண்டிய காலம் இது. உனக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்களை நீ முழுக்க முழுக்க நீ அனுபவிக்கப் போகின்றாய். உனக்காக உன் அப்பா நான் எல்லாவற்றையும் செய்து தருகின்றேன். எதற்கும் கவலை கொள்ளாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.